நான் ஃபுல் புக்கெல்லாம் என்னால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நானே நீ நைட்டு தான் ஏஞ்சிருக்கேன், நாளைக்கு எக்ஸாம் சொல்கிறீங்க. நம்ம எல்லாமே ஷார்ட்கட் தான் நம்ம இதில். ஷார்ட்கட் இங்கேருந்து எப்படி ஈஸியாக போகலாம், டிராஃபிக்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம். அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்க, யாருக்கு இயேசு கிறிஸ்துவிட்டு கேட்குறாங்க, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமான கற்பனை? பிரதானம்னா ப்ரையாரிட்டி, அதனால மற்றது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இயேசு இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி கற்பனை விட்டுருவாருன்னு நினச்சேன். பட் இயேசு வந்து தெளிவாக ஒரு கற்பனையை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனைன்னு சொல்லிட்டு, இரண்டாம் பிரதான கற்பனைன்னு சொல்லாம இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன? ஸோ 2 in 1 கற்பனைகளை சேர்த்து அதை பிரதான கற்பனையாக இயேசு கிறிஸ்து வந்து இந்த வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கிற கேள்வி, ஆவியானவர் சபைக்கும் எனக்கும் உங்களுக்கும் கேட்கிற கேள்வி, அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த கற்பனையில தான் இருக்கு. இந்த கற்பனையை நம்ம இப்போ விவரிச்சு பார்க்கணும். நிறைய வசனங்கள் இருக்கு, அதனால பைபிள் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. இந்த கற்பனையில பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயங்களாக நாம் பிரிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படின்றது ஒரு விஷயம். அப்புறம் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்வாயாக, உன் முழு ஆத்மா பலன். ஸோ இதில் ஜென்ரலாக அன்பை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒன்று குழந்தைகள அன்பை குறித்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் மூலமாக நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி, இதெல்லாம் யார்கிட்ட செய்யணும்னு சொல்லிட்டு திரும்பி வாசிங்க. அந்த 1ஆவது வசனம், 36வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு இஸ் லார்ட் யுவர் காட். உன்னுடைய கர்த்தர் உன் தேவனா? தேவன் அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து டெய்லின்னு நல்லா புரியுறவன் நம்ம சொல்லினா தெய்வம். கர்த்தர் உனக்கு தெய்வமா? நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, கர்த்தர் என் தெய்வனா? கர்த்தர் எனக்கு தெரியும், கர்த்தரை நான் ரட்சகராக எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு தெய்வனா இருக்கிறாரா அப்படின்றது தான் இன்றைக்கு கேள்வி. இதை ஆராய்ந்து அவர் கர்த்தர் நம்மளுக்கு தெய்வமாக இருந்தால் என்ன, தெய்வமாக இல்லாட்டி என்றால் என்ன ஆயிடுச்சுன்றது நம்ம பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் படிப்போம். இந்த கற்பனை வந்து இது ஏன் பிரதானமாக சொல்லி, ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, இதை நீங்க யாருக்கு செய்யணும்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும்ன்றது பிற்பாடு பார்க்கலாம். முதலாவது இது யார் இடத்துல செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தரிடத்தில். கர்த்தரை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் அவர் தேவனமாக இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. இந்த தேவனும் கர்த்தரும் இதை கொஞ்சம் புரியணும்னா நம்ம பழைய பாடு போயிடலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. போதும், ஒரு நிமிஷம். இதுல அவருக்கு தரிசனமாகிறது யாரு? மோசேக்கு யார் தரிசனமானார்? இப்ப வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் தான் தரிசனமாகிறார். இப்ப படிங்க. இப்ப வரைக்கும் அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் தான் இருக்கிறாரு, ஒரு ஜுவாலை இருக்கிறது, அவ்வளவுதான் மோசேக்கு தெரியுது. கரெக்டுங்களா? அதுதான் வசனத்துல இருக்கு. அப்புறம் என்ன, அந்த ஜுவாலை எரிஞ்சுட்டே இருக்கு, டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல போறாரு. மேலும் படிங்க. அவர் சாரி, நம்ம ஸ்டாப் பண்ணி படிக்கலாம். அவர் பார்க்கறத வரும்படி யார் பார்க்கறா? இப்போ கர்த்தர் பார்க்கிறார். அவரு ஒரு தூதனை பார்க்கிறாரு, ஒரு ஜுவாலை எரிக்கிறது. ஜுவாலையை எரிக்கிறது பார்த்து இவர் போறத தூதர் பார்க்கிறாருன்னு வசனம் போடல, கர்த்தர் பார்க்கிறார். மேலும் படிங்க. இது யார் கூப்பிட்டது? தேவன். ஸோ இந்த இடத்துல 3 காரியங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே தான் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தருடைய தூதன், அப்புறம் வந்து கர்த்தர் பார்க்கிறாரு.
ஆனா மோசையை நோக்கி கூப்பிட்டது யாரு? தேவன். இந்த இடத்துல தான் வந்து கர்த்தர் தேவனாய் இருந்து அவரை கூப்பிட்டு மேலும் படிங்க. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய. ஆமென். இங்க பேசுனது யாரு? தேவன். தேவன் என்ன எப்படி அட்ரஸ் பண்ணிக்கிறாரு? நான் யாக்கோபின் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். முதல்ல மோசே வந்து கர்த்தருடைய தூதனை பார்த்துட்டான் அந்த இடத்துல. அதனால தான் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது அது கர்த்தருடைய தூதன் அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா பக்கத்துல இருந்த அந்த ஒரு ஜுவாலை இருக்கு பார்த்தீங்களா? ஜுவாலைனா இட்ஸ் அ ரேஜிங் ஃபயர். அந்த ஃபயரோட லைட் இன்டென்சிட்டியை விட வெளிச்சத்தை விட அந்த நெருப்பினுடைய தாக்கம் தான் மிக அதிகமா இருக்கும். அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னா அது கர்த்தர் பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஓ மோசே வந்து பார்க்க வராது அப்படின்னோடனே அவர் மோசே அந்த ஜுவாலையை பார்த்துட்டாரா? பார்க்கல. கடைசி வசனம் சொல்லிது அந்த 6ஆம் வசனத்தில் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அவன் தேவனை பார்க்க முடியவில்லை. ஸோ இதுலதான் முதல் தடவை கர்த்தர் தேவனாய் அந்த ஒரு அட்ரஸ், நான் வந்து தேவன் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கிறார். வாசிங்க 13-15 வசனம். அதே அதிகாரத்துல போதும் சிஸ்டர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவ்வளோ அட்ரஸல் சொல்லிட்டு இந்த தேவன் தான் உன்னை அனுப்பினார் என்று நீ போய் பார்வோன் இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். இது எதுக்கு மிக மிக இம்பார்ட்டன்ட்னா முதலாக ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று ஒரு கூட்டம் அழைக்கப்பட போகிறது. அந்த அழைக்கப்பட போகிற அந்த ஜனங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் தேவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிங்க 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா 10 கட்டளை இருக்கும். சில கட்டளைகள் பாத்தீங்கன்னா தேவனுடைய நாள் இருக்கும், சாபத், அந்த 7ஆம் நாள் வந்து தேவனுடைய நாள். அப்புறம் சில கட்டளைகளை பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு அப்படின்னு இருக்கும். சிலது கர்த்தர் என்ற ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து லார்ட் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. சிலது காட் என்று சொல்லி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உன்னை அடிமைத்தனவியாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் கர்த்தர் நானேன்னு இல்லாம உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னா இதுல ஒரு உரிமை கொண்டாடுகிறார். உன் இஸ்ரவேல், இந்த தேவன் தெய்வம்னு நம்ம சொல்லிக்கலாம். தெய்வமும் தேவனும் ஒண்ணுதான் தமிழை பொறுத்த வரைக்கும். காட் அண்ட் டெய்டி அப்படின்னா உன்னுடைய தெய்வம் நான் தான். உன்னை இஸ்ரவேல்ல இருந்து புறப்படையும் பண்ணினா உன் தெய்வம் நான் தான் என்று சொல்லி ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல ஒரு அக்கறை காட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனம் தான் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அதனாலதான் இப்போ வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இஸ்ரவேலை குறித்து நம்ம ஜெபித்தோம். ஏன்னா இஸ்ரவேலுடைய சபானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கிற வசனம் சொல்கிறது. ஆனால் ஒரு அக்கறை காட்டுகிறார். கர்த்தர் வந்து நீ என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் உன்னுடைய தெய்வமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரிமை கொண்டாடி செய்கிறார். மேலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெய்வமாக இருக்கிறதுக்கு என்று பார்ப்போம். அதை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். முதலாவது நீங்கள் தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த காரியங்களை செய்தால் அவர் என்னவா இருப்பார்? நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், I will be the healer.
கர்த்தர் ஹீலரா இருக்கணும்னா முதல்ல வந்து அவர் நம்மளுக்கு தெய்வமாக இருக்க வேண்டும். அவர் கர்த்தராக இருக்க மட்டுமில்ல, அவர் தெய்வமாக எடுத்துக்கொண்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும், அவர் கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. லேவியராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். லேவியராகமம் இந்த வசனம் வந்து புரியுது ரொம்ப கஷ்டமா இருக்கா? லேவியராகமத்துல தெளிவா கர்த்தர் 2 விஷயங்கள் சொல்றாரு. பயந்திருக்கும், என்னுடைய ஓய்வு நாளை ஆசரிக்கும். தேவனுடைய ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள் கிடையாது, கர்த்தராகிய தெய்வத்துடைய ஓய்வு நாள். வசனத்துல 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல படிச்சீங்கன்னா இருக்கும், இது தேவனுடைய ஓய்வு நாள். அதை ஆசரிக்க நாம் வந்து கடவீர்கள் அப்படின்ற ஒரு கமாண்ட்மெண்ட். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக தெய்வனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக லேவியராகமத்துல சொல்றாரு. இஸ்ரவேலை வந்து புறப்பட பண்ணினாரு. அந்த 6 லட்சம் புருஷர்கள் மற்றும் மனைவிகள், ஆடு மாடு எல்லாமே வருது. ஒரு கிளியரா இதை மட்டும் செய்யாத, ஏன்னா நான் தான் தெய்வனாகிய கர்த்தர்னு சொல்றாரு. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 15-16 வசனம் இருக்கு. எல்லாத்துலயும் அவர் கூப்பிட்டு இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உன் தெய்வனாகிய கர்த்தர் நானே, உன் தெய்வனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ ஒரு சுரூபத்தை செய்ய வேண்டாம், தெய்வனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. கடைசியில இந்த இதெல்லாம் நடந்த ஒரு 4000 வருடங்கள் கழித்து இயேசு கிறிஸ்துவே வந்துட்டாரு. திரும்பி இயேசு கிறிஸ்துட்ட போய் அதே கேள்வி கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாரு? இல்ல, நம்ம படிச்ச அந்த ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க. மத்தேயு 22:36ஆம் வசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுதான் பிரதான கற்பனை, இதை விட்டுட்டு நீங்க எல்லாமே செஞ்சிட்டு இருக்கீங்க, இதுதான் பிரதான கற்பனை என்று இயேசு கிறிஸ்துவே வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. எப்பையில இருந்து ஆரம்பிச்சு, மோசே கிட்ட ஆரம்பிச்சு, யாத்திராகமத்துல ஆரம்பிச்சு, திருப்பி மத்தேயு வரைக்கும் வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் பாஸ் ஆனா கூட இந்த ஒரு கர்த்தரை தெய்வமாக அறிகிற அறிவு மக்களிடத்தில் காணப்படவில்லை. இதுக்கு உதாரணமாக நான் சில வசனங்களை சொல்கிறேன். இப்போ நம்ம என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37 41ஆம் வசனம் வரை படிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி, ஓரத்தின் தொங்கலிலே நீங்க நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்ற நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனை எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்யும் படித்து அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நான் சொன்னதான் நீங்க மறந்துட்டீங்க. ஒரு தொங்கலையாச்சு செஞ்சுட்டே பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப இஸ்ரவேல் தேசத்துல ஏதாவது நீங்க போய் இப்ப யூடியூப்ல இருக்குது, சர்ச்சை முடிச்சுட்டு ஒரு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நீல தொங்கல், லைட் ப்ளூ ஒரு தொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வஸ்திரத்துல இன்னும் போட்டிருப்பாங்க. கண்டினியூ பண்ணுங்க, படி. நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்த்தீர்களா? அதை பார்த்தாச்சு உங்களுடைய தெய்வத்திற்கு, உங்களுடைய தேவனுக்கு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி, நான் உங்களுக்கு தெய்வமாக இருக்கும்படி, தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த ஒரே லைன்ல பாத்தீங்கன்னா 3 முறை தெய்வம், நான் உங்களுக்கு தெய்வமாக இருக்கும்படி உங்களை புறப்பட பண்ணின தெய்வமாகிய கர்த்தர் நானே. இன்னும் முடியல. அது 41ஆம் வசனத்துல நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நானே உன் தெய்வமாகிய கர்த்தர் என்று சொல் என்கிறார். அவர் அப்பையில இருந்து மோசே கிட்ட சொல்லிட்டாரு, கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாச்சு, 10 கட்டளை கொடுத்தாச்சு. ஆனாலும் மக்களுக்கு என்னன்னா, மக்கள் அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு கர்த்தர், எனக்கு கர்த்தர், என்னுடைய கர்த்தர் ரட்சகராக இருந்திருக்கிறார். ஆனால்
கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கர்த்தரை தேவனாகிய கர்த்தராய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மக்கள் என்ன பண்றாங்க? தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு மிச்சத்தை இருக்கிறது மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முழு எழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் யார்கிட்ட அன்பு கூறணும்? தேவனிடத்துல அன்பு கூறணும். அப்பதான் கர்த்தர் எனக்கு தெய்வமா இருக்கிறார். என்னுடைய தெய்வன் நம்ம சொல்றோம்ல, எங்க ஊரு, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, நம்ம என்னுடைய தெய்வம் என்று சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு தெய்வமா அப்படின்றதுதான் கேள்வி. வாசிங்க உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39-40. ஆகையால் உயர வானத்திலும் தாழும் பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து ஹல்லேலூயா. உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் தேவனில் இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளுக்கும் நன்றாய் இருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றார். ஆமா, நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு இருக்கிற இடத்துல நீங்க போய் இருக்கணும். அப்படின்னா பிளேஸ் அண்ட் ஃபேமிலி சொசைட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உயர வானத்திலும் கர்த்தரே தேவன், என்னை தவிர ஒருவரும் இல்லை. அதை நம்ம அறிக்கை பண்ணனால தான் நீங்க வந்து உட்காந்துருக்கோம். இல்லாட்டி எதுக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவ சபையில இருக்க போறோம் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது தெரிஞ்சனால தானே கிறிஸ்தவ சபையில இருக்கிறோம். அப்படி இல்லாட்டி நம்ம வேற மதங்கள் சொல்லப்படுகிற மிச்ச மத ஸ்தலங்களிலே நம்ம இருந்திருக்கலாமே. அப்படின்னா கர்த்தர் ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார், உனக்கு நான் தெய்வமாய் இருக்கிறேனா இல்ல வெறும் கர்த்தராய் இருக்கிறேனா? வாசிக்கலாம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இவ்வளவு நேரம் நம்முடைய தேவன் ஒருவரே தெய்வம். இப்ப கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர், நம்முடைய தெய்வம், I am the only one. படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். இப்போ வரைக்கும் நம்ம எந்த வசனத்தையும் ரெண்டு தாட்டி படிக்கல. உங்களுக்கு இதெல்லாம் படிக்கும் போது கேட்கும் போது எப்படி இருக்கும்னா, என்ன ஒரே விஷயம் தானே தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா யாத்திராகமும் லேவியராகவும் போயிட்டோம், என்னாகவும் போயிட்டோம், திரும்பி உபாகமம் வந்துட்டோம். இதுக்காகவே நான் லைனா அனுப்பி வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்க பைபிள் ரைட் சைட்ல மட்டும் தான் புரட்டி போயிட்டு இருக்கீங்க. மத்த இருந்து யாத்திராகம் வந்திருப்பீங்க. யாத்திராகம் வந்து லைனா போயிட்டே இருப்பீங்க. இது என்ன குறிக்குதுன்னா, கர்த்தர் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. அழகை இப்ப அடிக்கிட்டே வருவாங்க. நம்முடைய பைபிள்ல பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கிட்டே வராரு. வாசிங்க அடுத்தது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆவது வசனம். டோன் மாறுது. எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒண்ணு மட்டும் தானே நான் கேட்கிறேன். இப்போது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அப்படின்னு உபாகமம்ல சொல்றாங்க. யாத்திராகமம்ல வந்துருச்சு கற்பனைகள். அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தெய்வமாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? என்னிடத்தில் கேட்கிறார், நம்மிடத்தில் கேட்கிறார். வாசிங்க 13ஆம் அதிகாரம் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். நீங்க ஏன் இப்ப வரைக்கும் என்னை தெய்வமாக ஏன் ஏற்றுக்கொள்ளல? வேற யாரும் வந்துட்டாங்களா? உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஏஞ்சி இந்த மாதிரி ஒரு டேபிள் முன்னாடி நின்னு சொல்லிட்டாங்களா? வாசிங்க. அப்படியே சொன்னாலும், ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாக சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் ஆமென். எத்தனை பேர் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்?
இன்னைக்கு வந்துட்டு இந்த புல்பிட்லயாவது இல்ல வேற ஒரு குரூப்லயாவது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நான் சொல்லுகிறது தான் தெய்வம், நான் சொல்லுகிறது தான் கர்த்தர், இதற்காக நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்து காமிக்கிறேன் என்று சொல்லி நடக்கலன்னா ஈஸியா நடக்கல. அதான் நடக்கல. எங்களுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நம்மளால அற்புதமா நடக்க முடியாது, என்னால முடியாது, உங்களால முடியுதுன்னா சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தான் நடக்கலையே, அதனால என்னுடைய தெய்வம் தான் ஈஸின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒருத்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் நீ கேளாது இருப்பாயாக. வாசிங்க. கர்த்தர் இதை எதுக்கு செய்கிறாய்? உன்னுடைய தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் இதெல்லாம் நீ பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். இல்ல நீ வழிவெளிக்கு போயிடுறியா, இல்ல அந்த நீ இளநீல விஷயங்களை பார்த்தாவது உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல நான் மறந்துட்டோமா, கர்த்தரை தெய்வமாக வைத்துல என்று டெஸ்ட் பண்றதுக்காக கர்த்தர் இதை செய்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுல ரெண்டு பாட்டு இருக்கு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? Don't you know? இன்னைக்கு சண்டே இல்லையா? இன்னைக்கு சர்ச்சுக்கு டைம் போக வேண்டியது அவசியம் இல்லையா? இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். அதுக்கப்புறம் யோசுவா கிட்ட சொல்றாரு, படிங்க. அப்பொழுது யோசுவா 9ஆம் வசனம் 2வது பாகத்தை படிங்க. பலன் கொண்டு ஆமென். முதலாவது கர்த்தரை தெய்வமாக எடுத்துக்கொண்டால் அவர் என்ன பண்ணாரு? அவர் he was a healer. அவர் நம்முடைய வியாதிகளுக்கான பரிகாரியாக இருந்தார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். This is a commitment from God when you accept Lord as God. இது தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம், கமிட்மெண்ட். இதை நான் செய்வேன் எப்போனா கர்த்தரை தெய்வமாக எடுத்துக்கொண்டு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, அதை மறந்து விட்டாயா, பலன் கொண்டு திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இது ஏன் யோசுவாக்கு சொல்லப்பட்டதுன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் தெரியும். மோசே காலம் முடிந்தது, யோசுவாக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டது. அவர் போகணும், பெரிய பீப்புள் இருக்காங்க, அந்த மக்கள் கிட்ட தான் எத்தனை தாட்டி சொன்னாலும் அவங்க செய்யறதுதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. கர்த்தர் ஆனா கர்த்தர் தெய்வமாக எடுத்துக்கொள்றது இல்லை. தெய்வமே சொன்னா கூட தெய்வமாக எடுத்துக்கொள்றது இல்லை. இல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர குற்றங்களை ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்றது இல்லை. அதனால கர்த்தர் இதை யோசுவாக்கு சொல்றார், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தட். இந்த மாதிரி ஒரு கிரௌட நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதே கொஞ்சம் டோன் அப்படியே மாறும். யோசுவா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ போர் வந்துருச்சு, வார் வந்துருச்சு. இப்போ வார் வந்துருச்சு லிட்டரலா. இப்போ போர் வரும்போது என்ன ஆகுது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி அவர் தாமே யுத்தம் பண்ணுவார். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். ஆனா எப்போ? உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அனுபவம் கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை. இவ்வளவு நேரம் ப்ளீட் பண்ணாரு கர்த்தர், கொஞ்சமாச்சு ஞாபகம் வச்சுக்கோ, இதை பார்த்தாச்சு உனக்கு ஞாபகம் இருக்கும், நான் தான் உன் தெய்வம், நான் கர்த்தர் மாத்திரம் இல்லை, நான் தான் உனக்கு தெய்வம், வேற யாரும் தெய்வம் இல்லைன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இருங்க. இங்கிலீஷ்ல அழகா பி கேர்ஃபுல் டு லவ் காட். இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சென்டென்ஸ். கேர்ஃபுல்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ஒரு டேஞ்சர் தான் சொல்லுவோம். பி கேர்ஃபுல், அந்த கதை கூட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அன்பு கூறும்படி எச்சரிக்கையா இரு அப்படிங்கிற சொல்றாரு இந்த வசனத்துல. அப்படின்னா கர்த்தர் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவரும் இத்தனை வசனங்களை கொடுத்து இத்தனை தடவை அவங்க வனாந்தரத்துல வரும்போது சரி, யுத்தங்கள் பண்ணும்போதும் சரி, திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் சேர்த்து சொல்லுகிறார். ஆனால் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, நம்மளும் சரி, நம்ம ஆராய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் எனக்கு இன்னும் நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதுதான்.
ஏசாயா 41ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்னை எச்சராய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னுடனே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமென். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கடைசியில பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இது எங்க வந்தாச்சு? எந்த புஸ்தகத்துல இருக்கு? ஏசாயா புஸ்தகம் வரைக்கும் வந்தாச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, உன் முழு பலத்தோடு உன்னை சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கு தான் தாங்குவேன், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அப்படின்னா I will be with you, I will travel with you, I will heal your diseases. ஆனால் நான் உனக்கு தெய்வமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கர்த்தராய் இருப்பேன் என்ற வசனம் சொல்ல, நான் உங்களுக்கு தெய்வமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். படிங்க. நான் உங்கள் பிதாக்களை இரும்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இப்ப வார்னிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் உங்களுடைய பிதாக்கள் ஜெனரேஷனுக்கு போயாச்சு. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்க பிதாக்களுக்கே நான் சொல்லிட்டேன், இந்த கற்பனைகள்லாம் கை கொள்ளுங்க, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என் தெய்வனாகிய கர்த்தரத்தில் அன்பு கூறுன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க கேளாம போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பட்டு போனாமா? சபிக்கப்பட்டோம். யாருமே சபிக்கப்படுகிறதுக்காக கர்த்தர் சொல்கிறார், அவர் is being pushed to a situation where he is moving from being blessing us to cursing us. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருந்த ஒரு கட்டத்தில் இருந்து சபிக்கிற தெய்வனாய் மாறுற வரைக்கும் அவரை கொண்டு போயிடும். நாமளும் சரி, நம்மளோட பிதாக்களும் சரி. ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிருக்கிற காரியங்களை நம்ம கை கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இவ்வளோ எரேமியா வரைக்கும் வந்தாச்சு. அப்பவும் கூட ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. ஒரு சிம்பிளான விஷயம் கர்த்தர் கேட்டார், ஒரு மிக லகுவான விஷயம் கர்த்தர் நம்ம கிட்ட ஜனங்கள் கிட்ட கேட்டாலும் அவங்களுடைய இஷ்டத்தின்படி கர்த்தரை எங்க வச்சுக்கணுமோ வச்சுக்கிட்டனால கர்த்தர் தெய்வமாக இருக்கிற கர்த்தருக்கு கோபம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஒரு சம்பவம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச சம்பவம். அந்த சம்பவத்துல இந்த தேவன் கர்த்தர் என்கிற காரியம்னாலே நம்ம அந்த சம்பவத்தை மிஸ்ஸே பண்ண முடியாது. அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்களுக்கு போங்க, 18ஆம் அதிகாரம் 19 இருந்து 24ஆம் வசனம். இப்போது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலர் அனைத்தையும் காகாலின் தீர்க்கதரிசிகளை 150 பேரையும் 450 பேரையும் இஸ்ரவேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து
நன்றாக தெரியும் நினைக்கிறேன். எலியாவுக்கு ஒரு டெஸ்ட் வருது. பாகால் உடைய தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 450 பேர் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 100 பேர் இருந்தாங்க. அவங்க 50 பேரா 2 கேவ்ஸ் குகையில வந்து மறைச்சு வச்சிருவாங்க. பயத்தினால வந்து அவர் போய் மறைச்சு வச்சிருவாரு. இவர் எலியா மட்டும் இருப்பார். எலியா மட்டும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அடுத்தது 400 எசபேல் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஆக்சுவலாக 850 பேர் இருக்காங்க. நம்ம பாகால் தீர்க்கதரிசி மட்டும் தான் நம்ம யோசிப்போம். அந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எசபேலுடைய தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 850 பேர் இருக்காங்க. இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனா எலியா இதுல சொல்ற வார்த்தையை பாருங்க. நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். அப்போ அக்கினி யார் அனுப்பணும்? ஆமென். அக்கினி அனுப்புற தெய்வம் தான் தெய்வம். இந்த இடத்துல தமிழ்ல தெய்வம்னு இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் இருக்காது, தெய்வம் இருக்கும். கரெக்டா? இவ்வளவு நேரம் தெய்வம் இருக்கும். அக்கினி அனுப்புற தெய்வம். நம்ம தெய்வம்னு சொன்னா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். தெய்வம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னா நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதுல அக்கினியை அனுப்புகிற தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் இந்த ஒரு போட்டி, இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா வேணும்ட்டு எலியா கஷ்டமா வச்சுக்குவாரு. எப்படின்னா 2 காளைகளை எடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த மரக்கட்டைகள்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற வசனங்கள் 24 அப்புறம் நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க, நேரில் நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா 3 முறை 4 குடங்கள் தண்ணியை வந்து ஊற்ற சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கும் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லுன்னு எடுத்து 12 கல் வச்சுட்டு அது மேல இந்த காளையை வச்சிருவாரு. வச்சுட்டு 3 முறை 4 குடம் தண்ணி ஊற்றுவாங்க. எதுல? பலி செலுத்த போற ஒரு இடத்துல, நெருப்பு வர வேண்டிய இடத்துல 3 முறை 4 குடம்னா 12 குடம் தண்ணி ஊத்துறாங்க. அப்படின்னா இது எதை குறிக்கிறதுனா எலியாவுக்கு இருந்த வைராக்கியத்தை குறிக்கிறது. எலியாவுக்கு தெரியும். நீங்க தண்ணி ஊற்றி பாருங்க. தண்ணி ஊற்றிருங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 850 பேர் இருக்கீங்க. 450 + 400 850 பேர் இருக்கீங்க. நீங்க உங்க தெய்வத்தையே கூப்பிடுங்க. அங்க எலியா சொல்ற வசனத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 24ஆம் வசனம் படிங்க. நீங்க உங்களுடைய தேவனை கூப்பிடுங்க. ஆமென். நான் கர்த்தருடைய நாமத்தை வச்சு தான் கூப்பிடுவேன். ஆனால் இந்த கர்த்தரை தெய்வமாக அறிகிற அறிவு எலியாக்கு இருந்ததுனால தான் எலியா ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கிறாரு. நீங்க ஆக்ஸை வைங்க, காளையை வைங்க, 12 கற்கள் மேல 12 குடம் தண்ணி ஊத்துங்க, நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நடந்தது தெரியும். வாசிங்க 36ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம். ஆமென். இதுல பாத்தீங்களா அவர் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தா